கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த கிரேஸ் டிவியினுடைய நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளில் இந்த வாய்ப்பை வழங்கிய அருமையான பாஸ்டர் சார்லஸ் ஐயா அவர்களுக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தி நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கூடில் நாடி தேவபாலனை பணிந்திட வாரீர் 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 நாம் செல்வோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கூடில் நாடி தேவபாலனை பணிந்திட வாரீர் 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விந்தூதர்கள் பாடல்கள் பாட அந்த காட்சியை கண்டிட வாரி வாரீர் 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த மன்னவன் முன்னிலை நின்றே, மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த மன்னவன் முன்னிலை நின்றே, தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் அந்த காட்சியை கண்டிட வாரி 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 நாம் செல்வோம். அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பாலகனை பார்க்கும்படியாக, அந்த பாலகனுடைய அதிசயமான பிறப்பை காணும்படியாக நீங்களும் நானும் இந்த நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடி மகிழும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அந்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு பாதை காட்டுகிறவராய் இருக்கிறார். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இருந்தவரே, நாளிலும் கூட தேவரே பேசுகின்ற வார்த்தையில் என்னோடு கூட இருந்து வழி நடத்துங்க ராஜா. இதை கேட்கக்கூடிய ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். சகலத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்கப் போகிறோம். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவதே ஆகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனுடைய வல்லமையை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. காரணம் 7ஆம் அதிகாரம், எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். நம்முடைய ஆண்டவரை குறித்து அவர் ஒரு விசேஷித்தமான தேவனாய் இருக்கிறார். ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறந்தவர் என்பதை முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஒரு அதிசயமானவர். ஹல்லேலூயா! அவர் அதிசயமான தேவன் என்பதற்கு இதுவே ஒரு வெளிப்பாடு. அவர் நம்மை பார்த்து மற்ற மனிதர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் யாருக்கும் முன்குறித்து அல்லது ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறந்தார் என்று சொல்லப்பட முடியாது. ஆனால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று முன்குறித்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன்குறித்து சொல்லப்பட்ட ஒரு தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல, அந்த நாளிலேயே அவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இம்மானுவேல் என்று ஒரு பெயர் சுட்டப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் அன்று மட்டுமல்ல, இன்றும் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா! அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிப்போம். மத்தேயு 1:21 23 வரைக்கும் நாம் வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட காரியம் இன்று மத்தேயு சுவிசேஷத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் பாலகனாக பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதற்காக பிறந்தார் என்றால், அவர் ரட்சிப்பதற்காக பிறந்தவராயிருக்கிறார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் யார் என்ற ஒரு கேள்வி வரலாம். அவர் இரட்சகர். அல்லேலூயா! இயேசு என்ற நாமத்திற்கு இரட்சகர் என்று ஒரு நாமம் உண்டு. அவர் நம்மை ரட்சிக்க வந்தவர். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்து என்று சொல்கின்றோம். கிறிஸ்து என்றால் என்ன அப்படின்னா, அபிஷேகிக்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிக்க வந்தவர், அவர் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர், நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக இந்த பூலோகத்தில் நமக்காக அனுப்பப்பட்டவர். அல்லேலூயா! முதலாவது இயேசு என்றால் இரட்சகர், கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். மூன்றாவதாக ஒரு காரியம் மேசியா என்று அழைக்கின்றோம். அவர் வரப்போகிறவர். அல்லேலூயா! அந்த மேசியாவாக தேவன் ஒரு நாளில் நம்மை காண, நம்மை மீட்டெடுக்கும்படியாக, நம்மை அழைத்து செல்லும்படியாக ஒரு நாளில் வருவார் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குமாரனாகிய கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டவர். அல்லேலூயா! ஏன் அவர் கொடுக்கப்பட்டார் அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். அது நம்ம பின்பாக பார்ப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 படிப்போம். அதாவது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம். இயேசு என்கின்ற நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் சகலவற்றையும் உருவாக்குன தேவன். அது மட்டுமல்ல, எல்லா நாமங்களுக்கும் அவருடைய நாமம் மேலான நாமம் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு தந்தொழினார்.
அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் இந்த இயேசு என்கின்ற நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் என்று நாம் தியானிக்க வேண்டியவராக இருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்த வேண்டியவராக இருக்கும். அந்த மேலான நாமம் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நாமமாய் இருக்கிறது. அந்த இயேசு என்று சொல்லும் பொழுதே பொல்லாத சத்துருக்கள் விலகி ஓடுகிறதை பார்க்கின்றோம். இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லும் பொழுது பொல்லாத சத்துருக்கள், பொல்லாத வியாதிகள், பொல்லாத பிரச்சனைகள் நம்மை விட்டு மாறுவதை நாம் காண முடிகிறது. எனவே அந்த இயேசு என்ற நாமத்தை நாம் தரித்தவர்களாக, அவரோடு சேர்ந்து அவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்று சொல்லும் பொழுது பொல்லாத சத்துருக்கள் நடுங்கி விழுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நல்ல தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த நல்ல தேவனை நாம் துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். காரணம், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக தேவனால் பிதாவினால் கொடுக்கப்பட்ட தன்னுடைய சொந்த குமாரனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை மட்டும் நாம் நேசிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 2:2 பார்த்தீங்கன்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாலகனாக பெத்லகேம் என்கின்ற ஊரில் பிறந்தவராய் இருக்கிறார். இந்த பிறந்த தேவனை, பாலகனை பார்க்கும்படியாக வானசாஸ்திரிகள், ஆட்டு மேய்ப்பர்கள், இன்னும் அநேகர் தேடி வருகிறார்கள். அப்படி இந்த வான சாஸ்திரிகள் வரும் பொழுது வரும் வழியில் அவர்களுக்கு எங்கு பிறந்திருக்கிறார் என்று தெரியாத சூழ்நிலையில் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஏரோதுவின் இடத்துல போய் அவர்கள் கேட்கிறவர்களாக இருக்கின்றார்கள், இங்கு இரட்சகர் பிறந்திருக்கிறாரே, இயேசு பாலன் பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கு பிறந்திருக்கிறார் என்ற பொழுது அப்பொழுது அவருடைய அந்த ஏரோது ராஜாவினுடைய எண்ணம் வேறாக இருக்கிறது. இந்த குழந்தையை அழித்துவிட வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு இடத்தை சொல்லுங்கள் என்று அந்த ஏரோது ராஜா கேட்கின்றார். அப்பொழுது இவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது அவர் ஒரு நட்சத்திரத்தை காட்டுகிறார். இதோ அந்த நட்சத்திரம் இருக்கிறது, அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி நீங்கள் செல்லுங்கள், அந்த பாலகன் உங்களுக்கு வெளிப்படுவார் என்று சொல்லிவிட்டு நீங்கள் செல்லும் பொழுது ஏரோதுவை சந்திக்காமல் சென்று விடுங்கள். அல்லேலூயா. ஆம், அவருடைய பிறப்பின் போதே அவரை கொலை செய்ய நினைத்த ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனாலும் கூட தேவன் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அந்த சாஸ்திரிகள் வந்து அவனமாக அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நட்சத்திரமாக இருந்தார். அந்த நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கூட வழிகாட்டியாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே இருக்கின்றார். அந்த வழிகாட்டியாகிய அந்த நட்சத்திரத்தை நீங்களும் நானும் பின்பற்றி செல்வோமானால், அந்த வேத வார்த்தையின்படி நட்சத்திரமாகிய கிறிஸ்துவை பின்பற்றி செல்வோமையானால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அவர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார், வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். அவர் ஒரு விடுவெள்ளி என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் விடிவெளி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேராகிய சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்கின்றார். அவரே விடிவெளி நட்சத்திரம். நம்முடைய வாழ்க்கைக்கு, பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு விடிவெளி நட்சத்திரம். நம்முடைய பாவங்களை மீட்க வந்த விடிவெளி நட்சத்திரமாயிருக்கிறார். அந்த வானசாஸ்திரிகளுக்கு நட்சத்திரமாக காட்சியளித்தார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேதாகமத்தில் வரக்கூடிய நாட்களில் அவர் விடிவெளி நட்சத்திரமாக தோன்றப் போகின்றார். ஹல்லேலூயா. எனவே அந்த விடிவெளி நட்சத்திரமாகிய தேவனை நாம் ஆராதிப்போம், அவரை நாம் பணிந்து கொள்ளுவோம். அவரிடத்தில் நாம் வாஞ்சியோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலை தருகிறார். மூன்றாவதாக காரியம் நாம் பார்க்கும் பொழுது, தீமோத்தேயு எழுதியதில் பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்து மனுஷராகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்கு சாட்சி ஏற்ற காலத்தில் விளங்கவிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஏற்ற காலத்தில் அவர் விளங்க செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்காக தியாகம் செய்ய வந்த பாலகனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷராகிய கிறிஸ்து இயேசு அவரே. அவருக்குரிய சாட்சி ஏற்ற காலத்தில்
விளங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அவர் எல்லோரையும் மீட்க வந்த தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். மத்தேயில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஜீவனை கொடுத்தார். மத்தேயு 20:28 நம்ம பார்ப்போம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்டெடுக்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. அவர் ஊழியம் செய்யறதுக்கு வல்ல, தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்க வந்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை நாம் பற்றி கொண்டு நாம் ஓடும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த நல்ல தேவனை என்னாலும் பற்றி கொள்ளுவோம். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாடுகளின் மத்தியிலும் துயரங்களின் மத்தியிலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு வழி நடத்துகிறவர் மட்டுமல்ல, நாம் முதலில் வாசித்தது போல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம் மீண்டுமாக பின்பகுதியை நாம் பார்ப்போம். அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயமான தேவன். ஆம், அவருடைய பிறப்பே ஒரு அதிசயம். எந்த ஒரு மனிதனும் இவ்வண்ணமாக பிறந்தது இல்லை. எந்த ஒரு மனிதனும் இப்படி முன்குறித்து அறிவிக்கப்பட்டது இல்லை. ஏதோ ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு. அது எந்த குழந்தைன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம கூட சில நேரங்களில் இதாக பேர் வைப்போம், ஆணுன்னு பேர் வைப்போம், ஆனால் அது பெண்ணாக பிறந்துடும். ஆனால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசினால முன்குறிக்கப்பட்டு இயேசு என்ற நாமம், இம்மானுவேல் என்ற நாமத்தோடு முன்குறிக்கப்பட்டவர். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவ தேவனுடைய மகிமை அவர் மேல் இருந்தது என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே அவர் ஒரு அதிசயமான தேவன். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலோசனை கர்த்தர். நான் உனக்கு போதிய, சங்கீதம் 32:8 என்று நினைக்கின்றேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டி என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஒரே ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை என்னாலும் பார்க்கிறதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை மட்டும் பின்பற்றிக் கொள்வான். நான் உன் வலகரத்தை பிரித்து என்னோடு கூட வாங்கிறாரு. அல்லேலூயா. அவர் நமது கரங்களை பிடித்து கொண்டு நடக்க சொல்கிறார். என் பின்னே வா. அல்லேலூயா. அவருடைய பாதபடிகளை நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்ல ஆலோசனை கர்த்தராய் இருக்கின்றார். அந்த ஆலோசனை கர்த்தரிடத்தில் வேதாகமத்தின் வாயிலாக நாம் கேட்கும் பொழுது, ஆலோசனை கேட்கும் பொழுது, இந்த வேத வார்த்தை சகலத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த வேத வார்த்தை அவர் சொல்ல தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட காரியம். அந்த எழுதப்பட்ட காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கின்றது, ஆலோசனையாக இருக்கின்றது. அந்த ஆலோசனைகளை மட்டும் பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ முடியும். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரோடு நாம் வாழ்ந்தாலும் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறோமா? சற்று நாம் சிந்திக்க வேண்டியவராக இருக்கின்றோம். பல நேரங்களில் நம்முடைய சுய இச்சையினால, சுய சிந்தனையினால, சுய ஞானத்தினால நாம் நடக்கும் பொழுது நாம் வழியிடறி விழுகின்றோம். பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் வேதனைகளிலும் சிக்குகிறவராக இருக்கின்றோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட அவர் வேதம் தெளிவாக சொல்கிறது, நான் உனக்கு போதித்து, அவர் போதிக்கிறவராயிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டி என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. அத்தகைய ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த நல்ல தேவனை நாம் பற்றி கொள்வோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னு கேட்டால் வேதம் சொல்கிறது அவர் சர்வ வல்லவர். கடந்த நாட்களில் சொன்னது போல கூட அவர் சகலத்தையும் உருவாக்குகிற தேவன், சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறார், யெகோவாவாக இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் வல்லமை பெற்றவர். நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் ஒருவராகவே இருக்கிறார். காரணம், நம் உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பல்வேறு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே மேலானவர்.
வியாதியானாலும் சரி, பொருளாதார நெருக்கடியானாலும் சரி, மற்ற எந்த காரியமானாலும் அவர் சர்வ வல்லவராய் இருந்து உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். வியாதியின் நேரத்தில் யெகோவா ராஃபாவாக இருந்து உங்களுக்கு சுகம் தருகிறவராய் இருக்கிறார். பொருளாதார தேவைகளின் நேரத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சர்வ வல்ல தேவன் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோர்ந்து போய் நிற்கிற நேரத்தில் கைதூக்கி விடுகிறவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீங்க மற்ற எந்த தெய்வங்களை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்ற நாமம் வல்லமை மிக்க நாமம், ஆலோசனை தரக்கூடிய நாமம். இயேசு என்ற நாமம் அதிசயமான நாமம். ஹல்லேலூயா. முதல்ல அதிசயமானவர் என்று பார்த்தோம், இரண்டாவது ஆலோசனை கர்த்தர் என்று பார்த்தோம், மூன்றாவது வல்லமையுள்ள தேவன் என்கிறதை நாம் பார்க்கின்றோம், நான்காவது நித்தியமாக நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த நித்தியமான தேவனை நாம் பற்றி கொள்ளும் பொழுது இன்று தோன்றி நாளை மறையக்கூடிய தேவன் அல்ல, அதியும் அந்தமும் அவரே, சர்வ சிருஷ்டிகர் அவரே, சர்வத்தையும் உருவாக்குகிற அவரே. அந்த நித்திய பிதாவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது பெற்ற தாயும் தகப்பனும் கூட சில காலங்கள் நம்மோடு கூட இருந்து மறுத்து விடலாம், பிள்ளைகள் நம்மளை மறந்து விடலாம். ஆனால் நித்திய பிதாவாகிய தேவன் எந்நாளும் உங்களோடு கூட இருக்கிறவர், மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துகிறவர். அது மட்டுமல்ல, மரணத்திற்கு பின்பாகவும் நம்மை அரவணைத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளில் அவர் வரப்போகிறார், மேசியாவாக வரப்போகிறார். அந்த மேசியாவாக வந்து அவர் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்ல போகிறவராய் இருக்கிறார். அந்த நித்திய பிதாவை நாம் ஆராதிப்போம். அந்த நித்திய பிதாவை நம்முடைய சொந்த இரட்சகராக நீங்களும் நானும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால், அருமையான தேவஜனமே, இந்த இயேசுவை குறித்து அறியாது நீங்கள் யாராவது இருப்பீர்களே ஆனால், அந்த நித்திய பிதாவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களை ரட்சிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய சகல காரியங்களிலும் அவர் சர்வ வல்லவராக இருந்து வல்லமையுள்ள தேவனாக இருந்து சகலத்தையும் செய்ய வல்ல ஒரு நித்திய பிதாவாக இருக்கிறார். என்னாலும் உங்களோடு கூட வருகிறவராய் இருக்கிறார், உங்களுக்கு முன் சென்று பாதை காட்டுகிறவராய் இருக்கிறார், ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார், உங்களை அபிஷேகிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமாதான பிரபு. இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது எவ்வளவோ பொன் பொருள் ஆஸ்தி எல்லாம் இருந்தாலும் மனிதருடைய வாழ்க்கையில் சமாதானம் என்பது இன்றைக்கு மிக குறைவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட இந்த வேத வார்த்தையின்படி நடக்காத பொழுது அவருடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. அவர் பிறந்த இந்த நாளில், நமக்காக ஒரு பாலகனாக கொடுக்கப்பட்ட இந்த நாள் என்று நியமித்திருக்கிறது உலகம். இந்த நாளில் நாம் அவரை நினைத்து நாம் கடந்து வந்த பாதைகளை கூட நாம் திரும்பி பார்ப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்தார் என்றோ கிறிஸ்தவர் என்று பெயர் வைத்துக்கொண்டு இன்றைக்கு அநேக பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். சமாதானம் இல்லாமல் அலைகிறோம். திருமணங்கள் ஆகி சில நாட்களுக்குள்ளாகி பிரிவினை வருகிறதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? அந்த தேவனை நடுமையமாக வைக்காமல் போனதே காரணம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அந்த குமாரனாகிய கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மத்தியஸ்தராக வைத்திருப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை அவர் தருவார். ஏன்னா அவர் சமாதான தேவனாய் இருக்கிறார். அந்த சமாதான தேவனை நாம் பற்றி கொள்வோம். அந்த சமாதான தேவனை நாம் சொந்தமாக அவரை பற்றி கொண்டு அவருடைய ஆலோசனையில் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களுக்கும் அவர் வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். தடைகளான காரியங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அத்தகைய வல்லமை பொருந்திய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் அதற்காகவே உங்களுக்கும் எனக்காக மானிட ரூபத்தில் உருவாக்கி அவரை நம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போலவே நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, அவர் நமக்காக தாழ்மை கோலம் எடுத்து தன்னுடைய உயர்ந்த அந்தஸ்திலிருந்து இறங்கி வந்து உங்களையும் என்னையும் சமாதானப்படுத்தும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நல்ல தேவனை நம்முடைய வீட்டில் அரவணைத்துக் கொள்வோம், வரவழைத்துக் கொள்வோம். அந்த தேவனை நம்முடைய வீட்டில் தங்க வைத்துக் கொள்வோம். நாம் வாழுகின்ற அந்த
கட்டடங்களான அந்த வீட்டுக்குள்ளும் தங்க வைத்துக் கொள்வோம். நம்முடைய இருதயமாகிய அந்த பரிசுத்த தலமாகிய அந்த இருதயத்திலும் அந்த தேவனை நாம் பற்றி கொண்டு அந்த இருதயத்தில் அவருக்கு ஒரு இடம் கொடுப்பேமேயானால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சமாதானமாக இருக்கும். தேவஜனமே, மறந்து விடாதீர்கள். இப்போ இவ்வளவு நேரம் அவருடைய காரியங்களை சொன்ன, ஏன் அவர் இங்கே பூமிக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் எழுப்பப்படுகிறது. ஏன் அவர் இந்த பூமிக்கு வரணும்? குமாரனாக பிறந்தார், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், மேன்மையானவர், எல்லாம் சொல்ற வல்லமையுள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. நல்லது. அவர் நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தார். ஏன் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா எழுதிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:2 எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆதாம் என்கின்ற ஒரு மனிதன், தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் இந்த பூலோகத்தில் உருவாக்கப்பட்டு, நீ எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவி, நீ எல்லாவற்றுக்கும் உரிமையாளர், நீ எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாழி என்று மனிதனை முதலாக அப்படித்தான் உருவாக்கினார். அவனுக்கு என்று ஒரு ஏற்ற துணையை தேவன் உருவாக்கி கொடுத்தார். நீ தனிமையாக இருப்பது நல்லதல்ல, உன் சந்ததி பெருக வேண்டும், உன்னை போல இன்னும் அநேக பிள்ளைகள் வர வேண்டும் என்று அவர் விரும்பியது நிமித்தமாக அவரால் உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் தனிமையாக இருக்கிறதை கண்டு அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கி ஏவாளை உருவாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன். அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட தனிமையை உணர்கிறவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து தருகிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த வாழ்க்கை அமைத்து தந்த பின்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியவராக இருக்கின்றோம். இந்த ஆதாம் ஏவாளுக்கு உருவாக்கி கொடுத்து விட்டு தேவன் என்ன சொல்கிறார்? நீ எல்லாவற்றையும் ஆண்டருவி, நீ எல்லா விலங்குகளுக்கும் பெயர் வை, நீயே எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியாக இரு என்று ஒவ்வொரு நாளும் அவர்களை வந்து சந்தித்து வாழ்த்து கூறி அவர்களோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு காரியத்தை மட்டும் சொன்னார், இந்த கனியை நீ புசிக்காதே, அது பாவம். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷனாக உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையில முதலாவது பாவத்தை செய்தார். ஹல்லேலூயா. புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்து தன்னுடைய வாழ்க்கையில பாவத்தை உண்டாக்கினார். அந்த பாவம் தொன்று தொட்டு நம்மோடு கூட அந்த பாவம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பாவத்தை நீக்கும்படியாக ஆதாமினால் உண்டாக்கப்பட்ட பாவம், ஆதாமினால் உருவாக்கப்பட்ட பாவம், ஆதாமினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பாவம் தொன்று தொட்டு வருவதினால் அவருக்கும் நமக்கும் இடைவெளி உண்டாகிறது. அந்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் என்ன பண்றாங்க? தேவனை பார்க்க முடியாதபடி மறைந்து ஒளிந்தார்கள். வேதாகமத்தில் நம்ம படிச்சுட்டோம்னா அதை படித்து பார்த்தோமே, ஆனால் ஆதாம் ஏவாளாய் வந்து முதல் அவர் கேட்கறது எங்க? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அருமையான தேவச்சனமே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மூழ்கும் பொழுது நீங்களும் நானும் அதில் பாவத்திலும் சாபத்திலும் நம் சிற்கும் பொழுது அவர் நம்மை தேடி வருகிறவராய் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கக்கூடியது அதுதான். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கியது. அதுவரை நீ நன்னாத்தானே இருந்த. ஆதாம் ஏவாளோடு சந்தோஷமாக மாலை நேரங்களில் வந்து அவர்களோடு சம்பாஷித்தார்னு நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். ஆனால் எப்பொழுது இவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி, அவருடைய கட்டளையை மீறி அவருக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செய்தார்களோ, சத்ருவினால் வஞ்சிக்கப்பட்டார்களோ, அன்றைக்கே தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளி உண்டானது, ஒரு பிரிவினை உண்டானது. அந்த பிரிவினையை மாற்றும்படியாக இன்றைக்கு நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு என்ற நாமத்தில் அவர் நமக்கு குமாரனாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பிதா உருவாக்கியது அந்த பிதாவை காண முடியாதபடி, அவர் பிதாவோடு ஐக்கியமாக இருக்க முடியாதபடி
நம்ம இந்த பிரிவினை உண்டாக்கியதனால அதை மாற்றும்படியாக இயேசு என்கின்ற நாமத்தில் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் அவர் கன்னியாக இருப்பாள், அவருக்கு ஒரு குமாரனை கொடுக்கப்படுவாள், இம்மானுவேல் என்று அவளுக்கு பேருவாய் என்று சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி அவரை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நல்ல தேவனை நாம் ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த நல்ல தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அப்படியாக நமக்காக கொடுக்கப்பட்ட அவர் உங்கள் அக்கிரமங்களையும் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்கக்கூடிய காரியங்கள் அல்லது நீங்கள் ஏதாவது காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை அல்லது வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது என்றால் ஒரு நிமிடம் அந்த தேவனிடத்தில், ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் என்ன, என்னுடைய மீறுதல்கள் என்ன என்று நீங்கள் கேட்டு பார்ப்பீர்களானால் அவர் உங்களை வெளிப்படுத்தி மீட்டு உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், அவர் இரட்சகராக பிறந்தார். நம்மளை ரட்சிக்கும்படியாகவே அவர் பிறந்திருக்கிறார். மத்தேயுவில் நம்ம படித்தது போல அவர் நம்மை ரட்சிக்கும்படியாகவே பிறந்திருக்கிறார். அந்த நல்ல ரட்சகரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா. ஆமாண்டவரே. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஆமாண்டவரே, உங்களை தேடி வந்த மீட்டவராய் இருக்கிறீரப்பா. நீர் சமாதான தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் அதிசயமான தேவனாய் இருக்கிறீராச்சா. நீர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீராச்சா. வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீராச்சா. நித்திய பிதாவாய் இருக்கிறீரே. இத்தகைய காரியங்களை கொண்டவராக அதிசயமாக பிறந்து எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் மன்னிக்கும்படியாக ஜீவாதார பலியாக நீர் எங்களுக்காக பலியானீரே. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் ரத்தம் சிந்தினீரே. உம்மை மட்டும் நாங்கள் இந்த நாள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை நிமித்தமாக உம்மை நாங்கள் எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறாச்சா. அறியாத உம்மை அறியாத ஜனங்கள் இருப்பார்களே, ஆனால் அவரை அறிந்து கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ராஜா. காரணம், நீர் சமாதான பிரபு ராஜா. எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீர். என்னுடைய மீறுதலுக்காக நீர் அடிக்கப்பட்டிருக்கிறீர், அடிகளை வாங்கி இருக்கிறீரப்பா. எனக்காக சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து மீண்டுமாக எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உண்மையே நீ வரக்கூடிய நாட்களில் ஆராதித்து மகிழ எங்களுக்கு வழிவாசலை திறந்து தாங்க ராஜா. நீர் பிறந்த இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அருமையான தேவ ஜனங்களுக்கும் மற்ற மக்களுக்கும் கேட்க போகிற எல்லா மக்களுக்கும் வாழ்த்துதலையும்
மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜா. இந்த கிரேஸ் டிவியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. இதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ தடைகள் இருந்தாலும் கூட இந்த வருடமெல்லாம் காத்து அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறீரே, அதற்கு முன்னெடுத்து செய்யக்கூடிய அருமையான பாஸ்டர் சார்லஸ் ஐயாவுக்காகவும் அருமையான பாஸ்டர் பிராங்க்லினுக்காகவும் நாங்கள் ஒரு விஷயம் பாரப்பட்டு செபிக்கிறோம் ராஜா. இன்னும் இந்த வரக்கூடிய நாட்களில் இந்த ஊழியம் பலுகி பெருக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஊழியமாக இருக்க நீர் உதவி செய்யுங்க. தடைகள் யாவற்றையும் மாற்றி போடுங்க. குறைகள் நிறைகள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு சகலத்திலும் உம்முடைய கரம் கூடியிருந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக நியூ கிரேஸ் டிவியினுடைய ஊழியத்தோடும் கூட இருந்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Wish you happy Christmas. God bless you.